Welcome to Enthusiastic English class. So, zigzag supplementary பார்த்துன்னு இருக்கிறோம். Second supplementary. Previous classல டாக்டர் சோமுவோட குக் விசு வந்து அந்த ஜிக்ஸாக்கோட அப்பியரன்ஸ் அது எப்படிலாம் இருக்கும், அதை வந்து இவங்க எப்படி மிஸ் பண்ண போகிறாங்க, அது எல்லாத்தையும் சொல்லி நின்னாங்க. ஆனால் ஜிக்ஸாக் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ரொம்ப கூலாக இருந்துச்சு. ஸோ ரிமைனிங் let us continue today. Aravind, finding that Zigzag was sulkily refusing to say a word despite all their efforts at starting a conversation, dashed into the kitchen to return with a plate heaped hurriedly with the juicy fruit slices and some nuts. ஸோ அரவிந்த் வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணுறான். அந்த ஜிக்ஸாக் வந்ததுலேருந்து எதுவுமே பேசலை. ஸோ என்னது பேசும், அதை பேச வைக்கலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணலாம், ஆனால் அது எதுவுமே பேசலை. ஸோ உடனே அவன் என்ன பண்ணுறான், கிச்சனுக்கு போய் அதுக்காக சம் ஃப்ரூட் ஸ்லைசஸ்லாம் எடுத்துன்னு வரான். அது கூடவே வந்து நட்ஸ்லாம் வச்சு அவன் எடுத்துன்னு வரான். Both eyes brightened momentarily as Zigzag picked up a walnut, but refusing to speak, he dropped one wrinkled eyelid in his almond wing and flew clumsily to deposit the nut on the enormous chandelier hanging from the ceiling. ஆனால் ஜிக்ஸாக்கோட ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி போர்டாக இருந்த ஐஸ் வந்து திடீர்னு வந்து பிரைட்டன் ஆயிடுச்சு. அந்த வால்நட்லாம் போய் எடுக்குது. வால்நட் எடுத்துட்டு ஆனால் அது வந்து பேசவே இல்லை. பேசாமல் என்ன பண்ணுதுன்னா, அங்கே சாண்டலின் ஹேங்கிங் மேலே பெரிய படத்துலலாம் பார்த்தோன்னா பெரிய பெரிய வீட்டில் வந்து மேலே சீலிங் மாதிரி தொங்க விட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்குது. அது மேலே போயிட்டு அந்த கிரவுண்ட் நெட்லாம் வந்து வைக்குது. அந்த வால்நட்லாம் எடுத்துன்னு போய் வைக்குது. பிட் பை பிட் அண்ட் இன் டோட்டல் சைலன்ஸ் ஆல் த ஃப்ரூட் ஆன் த பிளேட் வாஸ் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு தி சாண்டலின் அண்ட் ஆன் டு த பிளேட்ஸ் ஆஃப் த சீலிங் ஃபேன். ஸோ அந்த பிளேஸ் ரொம்ப அப்படியே சைலன்ஸாக இருக்குது. ஒரு பறந்து போய் அந்த ஃப்ரூட்ஸு அந்த நட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த சாண்டலியரில் அது மேலேயும் வைக்குது. அதுக்கப்புறம் பிளேட்ஸ் சீலிங் மேலே ஃபேன் இருக்குல்ல, அந்த ஃபேன் மேலே உள்ள பிளேட்ஸ்லையும் வைக்குது. Then perching comfortably on a curtain rod, அதுக்கப்புறம் அந்த curtain rod மேலே போய் அழகா உட்காருது. Zigzag dropped one wisnut eyelid in another's almond wing as he sank his beak into a plum guava. கோவாவில் வந்து அதோட பீக்கை வந்து வச்சுட்டு அது அப்படியே லைட்டாக அப்படி தூங்கின மாதிரி அந்த ஐலெட் வந்து மூடுது. Don't worry children, Visu comforted as he slept, noticing how disappointed they looked when Zigzag stubbornly refused to say a single word to them. ஸோ விசுவுக்கு வந்து புரியுது, சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப வந்து சேட் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து ஜிக்ஸாக் எதுவுமே வந்து பேச மாட்டேங்குது, ஒரு சிங்கிள் வேர்ட் கூட பேச மாட்டேங்குது. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக அது வந்து உங்க கூட பேசும், ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Even though they tried speaking to him in English, Hindi, Tamil and French, just wait till Zigzag settles down in this new home. You can have a great time listening to him. ஸோ அவங்க அது பேசுகிற மொழி இங்கிலீஷ், தமிழ் எல்லா மொழியிலும் பேசுகிறாங்க, ஆனால் பேசலை. ஸோ விசு சொல்கிறாங்க, இல்லை ஜிக்ஸாக் வந்து இது புது வீடு இல்லை, அது வந்து கொஞ்சம் இங்கே செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அது பேசுறதை நிறுத்தாது, அது மாட்டு பேசினே இருக்கும், நீங்கள் வந்து ஜாலியாக அது வந்து லிசன் பண்ணலாம் அப்படின்னு விசு சொல்கிறாங்க. As it happened, the children did not have to wait more than 10 minutes to have a great time listening to Zigzag, for as soon as Visu left, Zigzag, still perched on the curtain rod, went off to sleep. And the moment he fell asleep, he began to snore. ஸோ இந்த பசங்களார ஒரு 10 minutes கூட வெயிட் பண்ண முடியல. அவங்களுக்கு அவ்வளோ ஈகர் இந்த ஜிக்ஸாக் வந்து பேசுறது கேட்கணுன்னு. ஸோ அதுக்கப்புறமா விசுவும் பேசிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. ஜிக்ஸாக் வந்து அந்த கர்டைன் மேலே வந்து உட்கார்ந்துன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிச்சு. தூங்க மட்டும் செய்யலை, இவர் மனுஷங்க மாதிரி கொரட்டை விடவும் செஞ்சுட்டாரு. ஸ்னூர்னா கொரட்டை. And what a snore it was! Gruntwis. It began as a soft grumble sort of rumble, much like that which the stomach of a mildly hungry dinosaur might have made. யோ என்ன கொரட்ட சத்தம் இது! டைனோசர் வந்து ஸ்டொமக் எம்டியா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு சத்தம் விடுமா, அந்த சத்தம் மாதிரி இருக்குதான் இது ஸ்டோர் பண்றது.
Then it grew louder and louder. கொரட்டை சத்தம் சும்மாலாம் உள்ள செம்மையா விடுறாரு அவரு, பயங்கரமா louder and louder வந்து விடுறாரு. Until it sounded as if a herd of elephants with cold was trumpeting angrily in the room. இது எப்படி இருந்துச்சுன்னா, எலிஃபென்ட் வந்து கோல்ட்னஸ், அது குளிரால வந்து அப்படியே கத்துமா பயங்கரமா, அந்த சவுண்ட் மாதிரி இருந்துச்சா இது கொரட்டை விடுற சத்தம். Gringit whiz. Zigzag snore bounded the eardrums till their heads ached. So கொரட்டை விடுற சத்தம் அவங்களால கேட்கவே முடியல, அவ்வளோ தலைவலிச்சது எல்லாருக்குமே. அவங்க காதி பிச்சுன்னு போற அளவுக்கு வந்து அது கொரட்டை விடுதான். In vain did they try to wake the snoring bird. 21 languages he is supposed to know, snorted Mrs. Krishnan. Yet this bird chooses to communicate only in Snoonish, Snoonies, Snoonisy, Snoonerian, Snurili, Snuralu. So ஃபைனலி எல்லாமே அவங்க அதை நிறுத்துறதுக்காக, அது இந்த கொரட்டை விட்டு நிறுத்தணும், அதை வந்து எழுப்பிடலாம் அப்படின்னு அவங்க பண்ண எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு, வெயின்னா வேஸ்ட். ஸோ ஆன் தட் டைம் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் கேம் டு டெல் தட் இந்த பேர்டுக்கு 21 லாங்குவேஜஸ் தெரியும்னு சொன்னாங்க. ஆனால் இது இங்கே வந்ததுலேருந்து கொரட்டை விடுது, கொரட்டை விட்டுனே இருக்கு, கொரட்டலு கொரட்டலு கொரட்டலுன்னு சொல்லினே கொட்டையே தான் அடிச்சுன்னு இருக்குது இது அப்படின்னு சொல்றாங்க. I thought it was scientific fact that birds couldn't snore, said Maya, trying to squirt water from a small water pistol at Zigzag to wake him, and wetting most of the curtains, the walls and a sofa instant. சயின்டிஃபிக் ஃபேக்ட் பார்த்தோன்னா பேர்ட்ஸ்லாம் வந்து கொரட்டை விடாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லிட்டு என்ன பண்றேன்னா ஸ்குரிட்னா ஸ்ப்ரே பண்றது. சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்க, பிஸ்டல்ல வந்து தண்ணி ஊற்றி மேலே வந்து அடிப்பாங்க. இப்போ கூட ஹோலி டைம்ஸ்லலாம் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி அந்த ஜிக்ஸாக்கை எழுப்பலான்னு பார்க்கறா. ஆனால் ஜிக்ஸாக்கை எழுப்ப முடியல. அவங்க வீட்டில் இருந்த கர்டென்ஸ், வால், சோஃபா எல்லாமே வந்து தண்ணி பட்டுருச்சு, எல்லாம் ஈரமாயிடுச்சு. African witch doctors' birds don't obey scientific rules. Aravind was annoyed that his best imitations of a ragging lion, a hungry hyena, and a ferocious dog had failed to draw Zigzag out of his deep slumber. Now he tried his loudest, most priming Toyota call. So African doctors ஓட பேர்ட்ஸ்க்குலாம் வந்து அந்த சயின்டிஃபிக் ரூல்ஸ்லாம் அதுக்கு ஒபே பண்ணாது அப்படின்னு அரவிந்த் உடனே சொல்லுறான். ஸோ அவன் வந்து என்ன பண்றான்னா, அவர் பயங்கர இரிட்டேஷன்லாம் பண்றாரு. வந்து ராகிங்னா லைன் மாதிரி கர்ஜிக்கிறாரு, ஹங்கிரி ஹயனா கழுத புலின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே ஹயனா மாதிரிலாம் கத்துறாரு. அண்ட் ஃபெரோஷியஸ் டாக், ஃபெரோஷியஸ்னா ரொம்ப கோபமா இருக்கிற டாக் வந்து எப்படி கத்துமோ அதே மாதிரி கத்திலாம் பாக்குறான். ஆனா ஒன்னும் மசியில, ஜிக்ஸாக் நல்லா கொரட்டை அடிச்சுன்னு தூங்கின்னு இருக்கு. சரி லாஸ்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயம் கொடுத்துறா. ஃப்ரைட்டிங்னா என்னது, அச்சுறுத்துதல். ஓகே சொல்லிட்டேன்னா ஓனாய். ஸோ ஓனாய் மாதிரி அவரு பயங்கரமாலாம் கத்துறாரு, ஒன்னும் மசியில. பட் ஜிக்ஸாக் ஸ்லெப்ட் ஆன் அன்டிஸ்டர்ப்ட் அண்ட் ஸ்னூர்டன். இதெல்லாம் எனக்கு ஒரு தூசியே இல்லை, அப்படியே டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி அவர் வந்து நல்லா தூங்கின்னு இருக்கிறாரு. யாரு, நம்ம ஜிக்ஸாக் பேர்ட். In total despair at their failure to wake Zigzag or at least stop him snoring, they shut themselves in the bedroom that was furthest away from Mrs. Krishnan's studio, where Zigzag was creating the terrible din. In a Zigzag எங்க இருக்குன்னா, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் அந்த ஸ்டூடியோட்ட அந்த கர்டைன் மேல தான் உட்கார்ந்து நல்லா தூங்கின்னு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு இவங்க ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியா வந்து அவங்க பெட்ரூம்ல போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. Mrs. Krishnan was just unraveling a roll of cotton wool to stuff in her ears. அவங்களால அது மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் என்ன பண்றாங்கன்னா, அந்த பஞ்சை எடுத்து காதுல நல்லா வந்து வச்சுக்கிறாங்க. When they heard their maid Lakshmi shrieking as if she had been electrocuted,
திடீர்னு என்ன ஆச்சுன்னா அவங்க வீட்டுல வேலை செய்யற அந்த பெண் மெய்ட் வந்து திடீர்னு ஏதோ மின்சாரம் தாக்கின மாதிரி அவ வந்து கத்துறா. எலக்ட்ரோ கட்டர்னா மின்சாரம் பாஞ்ச மாதிரி அவ பயங்கரமா கத்துறா. என்ன ஆச்சுன்னு அவங்க எல்லாரும் வெளியே போய் பாக்குறாங்க. Hearts hammering, they rush to the studio to find Lakshmi dancing and clapping her hands excitedly as she yelled, "We have been blessed! We have been truly blessed! It's raining papayas and bananas in this room." இந்த அம்மாவுக்கு பாருங்களேன், லக்ஷ்மி வந்து என்னமோ ஏதோ ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்க வராங்க. ரொம்ப துடிச்சு போயிட்டு வராங்க. ஹேமரிங்னா என்ன, துடித்தல். ஹார்ட்லாம் வந்து ஹார்ட் பீட் அதிகமாகி என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த லக்ஷ்மி பொண்ணு வந்து நல்லா டான்ஸ் ஆண்டு கிளாப்லாம் தட்டுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜிக்ஸாக் மேலே அந்த ஃபேன் மேலே வந்து வச்சது இல்லை, நட்ஸு பப்பாயா பனானாலாம் வச்சது இல்லை, அது ஃபேன். இந்த மேடம் வந்து ஃபேனை போட்ட உடனே அது எல்லாம் வந்து பறக்குது. உடனே இவங்க வந்து மழை பெய்யுது, நம்மளாம் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து பிளஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லக்ஷ்மி மெய்ட் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். They froze in horror. Lakshmi had apparently switched on the fan on which Zigzag had left some fruit and nuts. Half-picked fruit steamed off the fan, dampening even Lakshmi's enthusiasm as a go landed on her cheek with a soft squish, and one walnut hit her forehead with a loud smack. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோ இந்த Zigzag மேலே வச்ச இந்த ஃபேன் பிளேட் மேலே வச்சது எல்லாம் இவ வந்து ஃபேன் போட்ட உடனே பறந்து அவ மேலே ஊழ்ந்துருக்குது, அதுக்கு தான் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கினாங்க. லக்ஷ்மிக்கு ஆனால் ரொம்ப சந்தோஷத்தில் அவள் டான்ஸ் ஆடுற கிளாப் திட்டுறா. ஒரு கோவா வந்து நல்லா சப்புன்னு அவள் கன்னத்தில் பட்டுச்சு. ஒரு வால்நட் வந்து பயங்கரமாக ஒரு லவுட் ஸ்மாக்னா ஒரு பயங்கர சத்தத்தோட அவள் தலையில் பட்டுச்சு, அவள் ஃபோர்ஹெட்டில் பட்டுச்சு அந்த வால்நட். One slice of overripe papaya came whizzing off the fan, and as they watched it helplessly, it horror splattered all over Mrs. Krishnan's unfinished masterpiece, Sunset at Marina, spreading streaks of orange pulp and shiny black seeds all over it. ஸோ அந்த ஸ்டூடியோவில் தானே, கிருஷ்ணன் ஸ்டூடியோவில் தான் அவங்க அந்த சன்செட் அட் மெரினா அவங்க பண்ண அந்த மாஸ்டர் பீஸ் வச்சுருந்தாங்க. அது வந்து அன்ஃபினிஷ்டாக இருந்துச்சு. இந்த அலப்பரில் இந்த ஃப்ளானில் இருந்தது எல்லாமே வந்து அதில் பட்டுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா ஆரஞ்சு பல்ப், அந்த ஆரஞ்சு பழத்தோட அந்த ஸ்கின் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அதில் பட்டுருச்சு. அடுத்தது ஷைனி பிளாக் சீட்ஸ் ஆல் ஓவர் இட், கருப்பு நிறத்தில் இருக்கிற அந்த பப்பாளியோட சீட்ஸ்லாம் எல்லாம் வந்து அந்த பெயிண்டிங்ல பட்டுருச்சு. Mrs. Krishnan groaned tragically and looked ready to shoot Zigzag, but he was saved by the bell. உங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு, அப்படியே பயங்கர கோபத்துல இந்த ஜிக்ஸாக்கு போய் ஷூட் கூட பண்ணிடலாம் அப்படின்னு இருந்தாங்க. பட் அந்த பெல் வந்ததுனால அவங்க இந்த ஜிக்ஸாக் வந்து தப்பிச்சிடுச்சு. அது என்ன பெல்னா, தி டெலிஃபோன் பெல். They answered one call after another as all the neighbors rang up to demand what the awful glinted sound was and if they could please have some peace. ஸோ எல்லா நெய்பர்ஸும் அங்கே இருக்கிறவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சாங்க, என்ன சத்தம் அது, இன்னும் ஒரு மாதிரி சத்தம் கேட்டேன்னு இருக்குது, தயவு செய்து வந்து எங்களுக்கு அமைதியை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. And through all this commotion, Zigzag slept on unconcerned and stood on. இவ்வளோ தூரமும் நடக்குது, நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா நல்லா படுத்து கொரட்டை விட்டுன்னு தூங்கின்னு இருக்கிறாரு, அவ்வளோ தூக்கம். Finally, an exhausted Mrs. Krishnan rang up her husband and going crazy with the sound of Zigzag snoring, plus all these angry telephone calls and my beautiful painting. Her voice cracked. ஸோ இவளுக்கு பொறுக்கவே முடியல. ஃபைனலாக மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு இந்த ஜிக்ஸாக் வந்து இப்போ பார்த்தாலும் கொரட்டை விட்டுனே இருக்குது, எல்லா நெய்பர்ஸும் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுனே இருக்கிறாங்க, அதில் எனக்கு பயங்கர கோபத்தை தான் உண்டாக்குது,
யோ என்னோட பியூட்டிஃபுல் பெயிண்டிங் அது என்ன பண்ணுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட வாய்ஸ் வந்து அப்படியே கிராக் ஆகுது. ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. யூ நோ மிஸ்ஸஸ் ஜுன்ஜுன்வாலா, தி ஆர்ட் கிரிட்டிக் who lives upstairs, then she heard zigzag snoring and had the cheek to telephone and asked me whether I could sing a little softly when I took my singing lessons. Please contact Somu and find out what we should do. இந்த ஜிஞ்சர்வாலா இருக்கிறாங்கல்ல ஆர்ட் கிரிட்டிக், அவங்க கூட மேலே அப்ஸ்டேர்ஸ்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபோன் பண்ணி ஏதோ நான் தான் சிங்கிங் லெசனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்கிறேன்னு நினச்சிட்டு கொஞ்சம் சாஃப்டாக தான் பாடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, தயவு செய்து சோமுக்கு கால் பண்ணுங்க, சோமுக்கு கால் பண்ணி என்ன பண்ணலாம் இங்க கொரட்டிய நிறுத்துறதுக்கு அப்படின்னு கேளுங்கன்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் கிட்ட சொல்றாரு, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. Dr. Krishnan came home as fast as he could after he had left an email message for Somu asking him for clear instruction on how to stop zigzag from snoring. ஸோ கிருஷ்ணன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அவங்களோட ஒர்க்ல இருந்து வர முடியுமோ வராரு. இந்த இமெயில் சோமுக்கு அனுப்பிச்சிட்டு வராரு. Don't worry, he reassured his downcast family. Somu will reply soon and will discover there's some ridiculously simple way to stop zigzag from snoring. ஸோ யாரும் கவலைப்படாதீங்க, சோமு கண்டிப்பாக ரிப்ளை வந்து பண்ணுவான், சீக்கிரமாகவே பண்ணுவான். நம்ம அதுக்கு முன்னாடி ஏதாவது சிம்பிள் வே வந்து கண்டுபிடிக்கலாம், சிக்ஸாக்கோட இந்த கொரட்டை சத்தத்தை எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். 6 days passed, 6 frantic days of checking their email day and night. 6 torturous days of having the deafeningly loud grins resound in their home. Most nerve-wrackingly, Maya complained that she heard a permanent rumbling sound in her ears even when she was miles away from home, and that her ears ached all the time. So 6 நாள் வந்து பாஸ் ஆகுது, பட் ஸ்டில் டே அண்ட் நைட் அவங்க வந்து இமெயில் செக் பண்ணினே இருக்கிறாங்க, வரவே இல்லை. அவங்களுக்கு அந்த 6 days ரொம்ப டார்ச்சலாக இருந்துச்சு. அவங்க சவுண்டில் வந்து அவங்க இயரில் வந்து அந்த சவுண்ட் தான் கேட்டுனே இருந்துச்சு. ஸோ மாயா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு வந்து பெர்மனெண்ட்டாக அந்த சவுண்ட் வந்து அந்த கொரட்டை விடுற சவுண்ட் காதுலேயே கேட்டுன்னு இருக்கிற மாதிரியே இருக்கான். அவள் வீட்டிலேருந்து ரொம்ப மைல்ஸ் தூரம் தள்ளி இருந்தாலும் அவள் காதில் அந்த கொரட்டை விடுற சத்தம் தான் கேட்குற மாதிரியே இருந்துச்சான். Arvind confessed that for the first time in his life, he was actually looking forward to going to school, considering it was as calm as monastery compared to their house. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லேயே சார் அரவிந்த் சாருக்கு என்ன ஆச்சுன்னா, அவர் ஸ்கூலுக்கு போகவே பிடிக்காது போல. ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகணும். எதுக்காகனா இந்த சத்தம் வந்து இல்லாத, இந்த கொரட்டை விடுற சத்தம் இல்லாத இருக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறானா. ஏன்னா கம்பேர்ட் டு ஹோம் ஸ்கூல்ல வந்து ரொம்ப காமா இருக்கணும். Mrs. Krishnan had lost interest in painting. Zigzag would sometimes wake up briefly when he wanted to eat some fruit, and sometimes he would sit on the veranda looking sulky and bored as he stared at the sunset at Marina Beach. The real view, not the painting lying forlorn in one corner, denoted by streaks of hardening papaya. Zigzag never spoke to anyone, though everyone tried several times and in several languages to speak to him kindly. He only slept and snored. மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஜிக்ஸாக் ஆனால் எப்பயாச்சும் வந்து எப்போ எழுந்திருக்கும்னா அதுக்கு பசிச்சா மட்டும் எழுந்து சம் ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிடுமா. அதுக்கப்புறம் அந்த வராண்டாவில் போய் உட்காந்துட்டு ரியல் சன்செட் அண்ட் மெரினா பீச் இருக்குல்ல, அந்த ரியல் வியூவை மட்டும் பார்க்கும். நாட் த பெயிண்டிங் லையிங் ஃபோர்லான் இன் ஒரு கார்னரில் அவங்க வந்து ஒழுங்கே இல்லாமல் அந்த பப்பாயெல்லாம் மேலே பட்டுச்சுன்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் இருக்காங்கல்ல, அவங்க அதை தூக்கி போட்டுருப்பாங்க. அதை பார்க்கல, ரியல் சன்செட் வந்து பார்த்துன்னு இருக்குமா. ஆனால் சிக்ஸாக் யார்கிட்டையுமே வந்து பேசலை. எவ்ரி ஒன் ட்ரைட் செவரல் டைம்ஸ், நிறைய தடவை வந்து ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த சிக்ஸாக் பேசவே இல்லை. அண்ட் இன் செவரல் லாங்குவேஜில் கூட அவங்க ட்ரை பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கூட பேசலை. அவர் வந்து எழுந்து சாப்பிட்டு தூங்குறது, அப்புறம் நல்லா கொரட்டை விடுறது,
இந்த வேலையை மட்டும்தான் நம்ம zigzag பார்த்துன்னு இருந்தாரு. So remaining class will continue on tomorrow.